ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டெலிவரி பண்ணக்கூடிய சாரியோட டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சாரீக்கு மேட்சாக இருக்க மாதிரி எம்ப்ராய்டரி போட சொல்லியிருக்காங்க. அந்த சேலை பார்த்திங்கன்னா சாஃப்ட் சில்க் மாதிரி இருக்கிற காட்டன் சாரீ தான். அந்த காட்டன் சாரியில் பார்டர் வந்து நல்லா ஒரு பிஸ்தா க்ரீனு, ஃபுல்லாக பீச் கலரு. அந்த பார்டர் கலருக்கு மேட்சாக இருக்க மாதிரி நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எம்ப்ராய்டரி டிசைன் போட்டிருக்கோம். இது பார்த்தா முன்கழுத்துக்கு நம்ம எம்ப்ராய்டரி போட்டிருக்கோம். அதாவது மயில் தொகை இருக்கிற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து ஸ்லீவு, கை வந்து எல்போ அளவுக்கு வைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேட்சாக இருக்க மாதிரி வந்து ஒரு அழகான எம்ப்ராய்டிங். கை சூப்பராக இருந்துச்சு. 2 கைக்குமே இதே போல் போட்டிருக்கப்போ நம்ம எல்போ அளவுக்கு வந்து நம்ம எம்ப்ராய்டரி போட்டிருக்கோம். இது சாரியோட கலர் வந்து பீச் கலரு, ப்ளவுஸோட கலர் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்கை ப்ளூ மாதிரி இருக்க கலரு. அதனால் அதுக்கு கொஞ்சம் டார்க்காக தூக்கி காமிக்கணுன்றதை கனெக்ட் பண்ணி நான் வந்து இந்த கலர் த்ரெட் செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். நான் வந்து ஒரே ஃப்ரேம்லேயே முன்கழுத்து பின்கழுத்து கைக்கு எல்லாமே அப்படியே அதில் கனெக்ட் பண்ணி வரைஞ்சி நான் ஸ்டிச் பண்ணிடுவேன். அந்த மாதிரி தான். இது 2 ஸ்லீவ் போட்டாச்சு, ஃப்ரண்ட்டு போட்டிருக்கு. அடுத்து பேக் சைடு போடணும். இந்த கலர் நூல் வந்து உண்மையிலே இந்த டிசைனுக்கு வந்து எடுப்பாகவே காமிச்சிருக்கு. நம்ம அந்த க்ரீன் கலரே போட்டிருந்தோம்னா தெரியாது. இதுக்கு டார்க் கலர் கொஞ்சம் கொடுத்ததுனால அந்த எம்ப்ராய்டரி டிசைன் தூக்கலாக இருந்துச்சு. இது அதே டிசைன் வந்து வேறு ஒரு ப்ளவுஸுக்கு போட்டது. அது வந்து சாரியோட கலர் வந்து ஸ்கை ப்ளூன்றதுனால அந்த ஸ்கை ப்ளூ கலரில் வந்து எம்ப்ராய்டரி போட்டிருக்கோம். ஸ்கை ப்ளூ வித் காப்பர் கலரில். இது வந்து ஃப்ரண்ட் டு பேக் மட்டும் கேட்டிருந்ததுனால அது மட்டும் போட்டிருக்கு. ஸ்லீவுக்கு போடலை. ஸ்லீவ் பார்டர் மட்டுமே போதும்னு சொல்லியாச்சு. அதனால் அது போடலை. இது 2 கலர் மட்டுமே மேட்ச் பண்ணி இதுக்கு எம்ப்ராய்டரி போட்டிருக்கேன். கலர் காம்பினேஷனுக்காண்டி இந்த டிசைன் வந்து உங்களுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்குறப்ப அந்த டிசைன் ரொம்பவே அழகாக இருக்குது. சேம் கலரும் நல்லாயிருக்கு. ஆனால் இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து இன்னும் நல்லா கிராண்டாக தெரியுது. இப்போ இந்த ப்ளவுஸும் எம்ப்ராய்டரி போட்டாச்சு. இப்போ ஸ்டிச் பண்ண பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ரவுண்ட் நெக் ஸ்லீவ் வந்து எல்போ அளவு வச்சுருக்கோம். நாட்டும் அதுக்கு மேட்சாக இருக்க மாதிரி சில்வர் கலரில் நாட்டு வச்சு அதுக்கு போத்தங்க விட்டுருக்கேன். ஒரு சிம்பிளாக ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் போடணுன்னா இந்த டிசைன் நம்ம வந்து போடலாம். ரொம்பவே இது வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். டிசைனும் ரொம்ப கிராண்ட் லுக்காக இருக்கும். ரொம்ப ஒரு அழகான டிசைன் இந்த டிசைனு. இந்த டிசைன் கஸ்டமருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸ்லீவ் பாருங்கள். வேறு எந்த புட்டாஸ் மட்டும் கொடுக்கல. கைக்கு பார்டர் கொடுத்து அந்த பார்டர் சென்டரில் அதிலேருந்து வர மாதிரியேவும் சிம்பிளாக சூப்பராக தைக்கணும் அப்படின்னு இந்த டிசைன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ரேட்டும் கம்மியாக இருக்குது. டிசைனுமே நல்லா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை வந்து பார்க்காம இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னா என்னுடைய சேனலை பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.